இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய அரசு பூனம் குப்தாவை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் டெபுட்டி கவர்னராக நியமித்துள்ளது. இவருக்கு பதவிக்காலம் அடுத்து வரும் 3 ஆண்டுகள் நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் பொருளாதார கொள்கை மற்றும் சிந்தனை குழுவான தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சிலின் டைரக்டர் ஜெனரலாக பணியாற்றி வருகின்றார். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதிக்குள் ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை குழுவின் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் தற்போது பூனம் குப்தாவை துணை ஆளுநராக நியமித்துள்ளனர். 2020ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக பணியாற்றிய மைக்கேல் டி பத்ராவுக்கு பிறகு தற்போது பூனம் குப்தா பதவியேற்றுள்ளார். இதற்கு முன்னர் துணை ஆளுநராக இருந்த பத்ரா ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை, பொருளாதாரம் மற்றும் ஆராய்ச்சி, நிதி செயல்பாடுகள் ஆகியவற்றை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தார். பூனம் குப்தா பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் உறுப்பினராகவும் இருந்து வருகின்றார். IMF மற்றும் உலக வங்கியில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக சீனியர் பதவிகளில் பணியாற்றிய பிறகு 2021ஆம் ஆண்டில் பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சிலின் டைரக்டர் ஜெனரலாக சேர்ந்தார். டெல்லியில் உள்ள ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸிலும் மேரிலாந்து பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பையும் முடித்து டெல்லியில் உள்ள இந்திய புள்ளி விவர நிறுவனத்தில் பேராசிரியராகவும் இருந்தார். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பூனம் குப்தா மேரிலாந்து பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பொருளாதாரத்தில் PhD பட்டமும் பெற்றிருக்கின்றார். அதேபோல டெல்லியில் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கின்றார். ஜனவரி மாதம் பதவி விலகிய MD பத்ராவுக்கு பதிலாக குப்தா தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது மற்ற 3 துணை ஆளுநர்கள் M. ராஜேஸ்வர் ராவ், TRB சங்கர் மற்றும் சுவாமிநாதன் ஆகியோருடன் சேர்ந்து பூனம் குப்தாவும் பதவியாற்ற உள்ளார். ரிசர்வ் வங்கியில் பூனம் குப்தாவையும் சேர்த்து 4 துணை ஆளுநர்கள் உள்ளனர். இவர்களுடைய பொறுப்பின் கீழ் பொருளாதாரம் இன்னும் சிறப்படையும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகின்றது.